पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் உங்களுக்கு திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 517வது திருநாமத்துக்கு விளக்கம் தர இருக்கிறேன். அதற்கு முன்னாடி உங்களோட ஒரு பெரிய விஷயத்தை ஆராயும், அப்பதான் இது புரியும். பகவானுக்கு உள்ள திருமேனி இருக்க, திருவேங்கடமுடையான் திருமேனி, அதற்கு சுபாஸ்ரயம் என்று பெயர். ஏதாவது புரிய முடியாது சொல்லுவேன்னு நினச்சா பயங்கரமாக எழுத்து விடுறீங்க அப்படி இல்லை. பகவானுடைய பாடி இருக்க, கோயிலில் இருக்கக்கூடிய அழகான திருமேனி, அவன் ராமனாக கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது அவன் ஏற்றுக்கொண்ட திருமேனி, இது எல்லாம் நம்ம உடம்பு மாதிரி ஆனதல்ல. நம்ம உடம்பு ஐம்பெரும் பூதங்களான உடம்பு, பூத உடல்ங்கிறாங்க. பஞ்சபூதத்தால் ஆன உடம்பு இது. எங்கெல்லாம் சின்ன வயதில் அடுப்பு போடுறதுன்னு ஒன்று வீட்டு அந்த காலத்தில், இப்போல்லாம் கேஸ் வந்தால் எடுத்து அடுப்பு போடுறதே போயிடுச்சு. அடுப்பு போடுறதுன்னு களிமண்ணில் அடுப்பு பண்ணுவாங்க சமையலறையில். அந்த அடுப்புக்கு களிமண் எடுத்து பூசுவாங்க. அப்போ கிண்டலாக பேசுவோம், ஏண்டா இந்த அடுப்புக்கு மண் வேணும், உன் தலையிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு. அதாவது நம்ம தலையில் களிமண் தான் இருக்குங்கிறத அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த அடுப்பு பூசுறது போயிடுச்சு. ஆனால் தலையில் களிமண் இருக்குதுன்னு சொன்னதை பற்றி தப்பில்லை. நம்ம உடம்பு மண்ணாலேயும் காற்றினாலேயும் நெருப்பினாலேயும் தண்ணீரினாலேயும் ஆகாசத்தினாலேயும் ஆன கலவை. இந்த உடம்பு நம்ம உடம்பு தான். யாராக இருந்தானே, தேவருடைய உடம்பும் அப்படி தான், ரம்பை உடம்பும் அப்படி தான், மேனகை உடம்பும் அப்படி தான், திலோத்தமை உடம்பும் அப்படி தான், இல்லை நம்ம ஊரில் சினிமா நடிகைகள் உடம்பும் அப்படி தான். அதே சமயத்தில் பகவானுடைய உடம்பு இந்த மாதிரியான பஞ்சபூதத்தால் ஆனதுகள். அவனுக்கு வடிவம் வச்சுக்கிறான். அந்த வடிவம் பஞ்ச உபனிஷத் மந்திரங்களால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறோம். அந்த வடிவத்து இந்த பூதங்களால் ஆன உடம்பல்ல, அவனுக்கே உரிய தனி உடம்பு, வைகுண்ட லோகத்து மெட்டீரியலால் ஆன உடம்பு. அந்த உடம்பை நாம் தியானம் பண்ணினால் நமக்கு தூய்மை வரும். இந்த உடம்பு இருக்க, நம்ம 5 பூதத்தாலான உடம்பு, இதை தியானம் பண்ண நாம் இன்னும் பாவங்கள் நிறைய செய்யும். அதுவே பாவம். ஒரு நடிகை யாரோ ஒருத்தருடையோ மனைவி, அவளையே தியானம் பண்ணினால் பிறன்மனை நோக்கும் பேராண்மை பிறன்மனை நோக்காத பேராண்மை பறந்து போயிடும்.
ஆனால் எத்தனை பேர் இருக்காங்க, ரூம் முழுக்க நடிகை படத்தை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க, தியானம் பண்ணுறாங்க. அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஸ்டைல். அவங்க பேரெல்லாம் வரிசையாக சொல்லுவாங்க. என்று தொடங்கி அன்றைய தினம் பத்மினி, ராகினி, சாவித்ரி தொடங்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய சமந்தா வரைக்கும் நூற்றுவா சொல்லுவாங்க. இவ்வளோ சொல்கிறாங்களே, இந்த விக்கிரகங்களை தியானம் பண்ணினால் கல்லூரியில் மார்க்கும் போயிடும், அதற்கப்புறம் வாழ்க்கையும் வீணாயிடும், சித்திரகுப்தனும் பிறன் மனைவியை எண்ணி திரிந்தவன்னு கணக்கு போட்டுரும். அதில் இவர்களுடைய வடிவத்தை சிந்தனை செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அசுபம், நல்லது கிடையாது. அதற்கு பதிலாக நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, திருமேனியை தியானம் பண்ணினால் அதை பார்த்தால் எங்கெங்கே பார்க்க விடுறாங்க, முன்னாடி போனோடனே ஜனகண்டிங்கிறாங்களே, அது மூலவரை உற்சவம் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் பார்க்கலாம். அவரோட வீதியில் அவர் சகசிரதி பாலங்கட சேவையில் இருக்கார். அந்த உற்சவர் அதே மாதிரி ஊஞ்சலில் இருக்கார். மூலவரை உள்ளே வந்து செய்விப்பது இவ்வளோ கஷ்டம் என்பதற்காக ஓப்பன் ஏரில் பகவானே உற்சவராக வரான். அந்த உற்சவரை யாரும் பார்க்கலாம், அதில் கியூரனுக்கு சிரமப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட திருமேனியை பார்த்தாலே நமக்கு சுபம் வரும். நம்ம புத்தி மெல்ல மெல்ல பாவம் செய்கிறதுலேருந்து விலகும், தூய மதி பெறுவோம் அவன் வடிவழகை தியானம் பண்ணினால். ஆனால் அவனை தியானம் பண்ணுறது ஈஸியா, அவன் வடிவழகை தியானம் பண்ணுறது ஈஸியா? அவன் தானே அவன் வடிவழகன்னா என்னன்னா, அவனும் அவனுக்கு வடிவத்துக்கு வித்தியாசம் உண்டு. எப்படி நீங்களும் உங்களுடைய வடிவத்துக்கு வித்தியாசம். நீங்களும் ஒரு ஜீவாத்மா, நான் ஒரு ஜீவாத்மா, நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, சரீரம். அதே மாதிரி பகவான் அவனுடைய ஆத்மா எங்கும் நிறைஞ்சிருக்கு, அவன் ஒரு வடிவமும் எடுத்துட்டு இருக்கிறான், பல வடிவங்கள் எடுக்கிறான். அதில் திருவேங்கடமுடியான் ஒரு வடிவம். இப்போது பகவானே தியானம் பண்ணுனா எங்கும் பரவி இருக்கிற, எந்தவித மாற்றமும் பெறாத, பசியற்ற, தாகமற்ற, பிணியற்ற, மூப்பற்ற, நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய, நினைத்த இடத்துல தனக்கு இன்பம் அனுபவதற்கு என்று தேவையான இடங்களை உடைய திருவேங்கடமுடையான் என்று தியானம் பண்ணுங்க. என்ன இன்னொரு தடவை சொல்லு, இன்னொருத்தர் எப்படியா தியானம் பண்ணுறது? அதெல்லாம் தூய்மையை வடிவத்தில் எப்படி தியானம் பண்ணுறது? தூய்மை எடுத்துனா ஒரு ரூமை மெயின்டைன் பண்ணணும், அந்த ரூமில் கரப்பாம்பூச்சி கூட இல்லாமல் எல்லாம் நன்னா இருக்குன்னு தியானம் பண்ணணும். அதை போல் பகவான் இருக்கான்னு தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணுறது? பகவானை தியானம் பண்ணுவது எளிதல்ல. ஆனால் திருவேங்கடமுடியான் வடிவத்தை தியானம் பண்ண, ஆஹா என்ன சக்கரம், என்ன சங்கம், என்ன மாலை, என்ன ஆபரணம், என்ன அழகான கை, தியானம் பண்ண முடியுது. ஆனால் அவனை தியானம் பண்ண வந்தால் எளிதல்ல, அவனுடைய வடிவத்தை தியானம் பண்ணினால் எளிதாகவும் தியானம் பண்ணலாம், அதே சமயத்தில் நல்லதையும் கொடுக்கும். நம்முடைய வடிவத்தை தியானம் பண்ணுறது எளிது, ஆனால் அது பாவத்தில் கொண்டு விட்டுரும். அவனை தியானம் பண்ணுறது கஷ்டம், நம்மை தியானம் பண்ணுறதும் கஷ்டம். ஆத்மா எப்படி இருக்குது? அணுவாக இருக்கும், அதுக்கு பசி கிடையாது. அணுனால் என்ன? அட்டாமிக் சைஸ். ஆட்டம் சைஸ் என்ன? அது நெல்லினுடைய நுனி. அந்த நுனியை 1000 பக்கமாக வகுத்து அதில் ஒரு பாட்டு எடுத்தால் அந்த சைஸில் இருக்கும். தியானம் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் நெல் நுனி எல்லாம் தியானம். ஏன்னா நம்மை தியானம் பண்ணுறதும் கஷ்டம், நம்மை தியானம் பண்ணினா ஒன்றும் கிடைக்கிறது கஷ்டம். திருவேங்கடமுடியானை தியானம் பண்ணுறது கஷ்டம், தியானம் பண்ணிட்டால் நல்லது. ஆனால் திருவேங்கடமுடியானுடைய வடிவத்தை தியானம் பண்ண முடியும், ஈஸியாகவும் தியானம் பண்ணலாம். நம்ம வடிவத்தையும் ஈஸியாக தியானம் பண்ணலாம், ஆனால் அது புரிதத்தை தராது. இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு? என்னையா சொன்னீங்க, ஒன்றுமே புரியலையேண்ணா. இல்லைப்பா, திருவேங்கடமுடியானை ஈஸியாக தியானம் பண்ண முடியாது, ஆனால் திருவேங்கடமுடியானுடைய பாடியை, வடிவத்தை தியானம் பண்ண முடியும். அந்த வடிவத்தை தியானம் பண்ணினால் அதுக்கு நமக்கு நல்ல கதியும் தரும். ஆனால் திருவேங்கடமுடையான் தியானம் பண்ண முடியாது. முடிஞ்சுட்டா அதுவும் நல்லது தரும், ஆனால் கஷ்டம். இந்த லோகத்து பேரழிகள் நாம் நினைக்கிற பேரழிகளோ, அது இந்த லோகத்து பேரழகர்கள்னு நினைக்கிறாங்களே பெண்கள், அவங்களுடைய ஆத்மாவை தியானம் பண்ணுறது கஷ்டம். தியானம் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அவங்க வடிவத்தை தியானம் பண்ணிடலாம், ஆனால் அது பாவம் கிடைக்கும். ஆக இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாய், ஈஸியாக தியானம் பண்ணக்கூடியதாய், அதே சமயத்தில் பாவங்களையும் போக்கக்கூடியதாய்
இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் உண்டுனா திருவேங்கடமுடையாருடைய திருமேனி தான். ஆகையினால்தான் சுரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் இது. எம்பெருமானை விட எம்பெருமானுடைய வடிவம் ரொம்ப வசதி என்று ஆச்சாரியர்கள் சொன்னார். நீன் வடிவழகு மறவார் பிறவாதாரே என்று தமிழிலே பாடினார் தேசிகன். சுரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் இது என்று அவரே ஒரு காரிகையாக வாய்ப்பாடாக காண்பித்தார். அப்படிப்பட்ட திருமேனி, நமக்கு நலம் தரும் திருமேனி, சுபம் தரும் திருமேனி உடையவன் ஆகையினால் எம்பெருமானுக்கு சுபன் என்று பேர். ஏன் அவன் ஆத்மாவும் தான் சுபம் தரும், அதை நினைக்கலாமேன்னா அதான் கஷ்டமாச்சே. அவனை ஆத்மாவை தியானம் பண்ணி எழுதலை அவ்வளோ ஈஸியாக. அதனால் எளிதாகவும் தியானம் பண்ணி தியானம் பண்ணுறதுக்கு எளிதாகவும் இருந்து நமக்கு நல்லதையும் தரக்கூடியதுன்ற ஒரு என்டிட்டி உண்டா, அது அவருடைய திருமேனி தான். இதை புரிந்து விட்டீங்கன்னா பெரிய வேதாந்த தத்துவம் புரிஞ்சிடும். இது சரியாக புரியலையேன்னா புரிய முடியாது நான் சொல்லணும். அதுக்கு ஒரு டேபிள் போட்டுக்குங்க. அதாவது ஈஸியாக தியானம் பண்ணினா ஒரு பாயிண்ட்டு, தியானம் பண்ணினா நல்லது கிடைச்சா ஒரு பாயிண்ட்டு. இப்போது நம்ம நடிகைகள், வாலிபர்கள் தியானம் பண்ணுற நடிகைகள் எடுத்துதான் அவங்க திருமேனியை தியானம் பண்ணுறது ஈஸி, ஆனால் கிடைக்கக்கூடியது நரகம். அதனால் அதுக்கு ஒரு பாயிண்ட். யாருக்கு? நடிகைகள், நடிகர்கள், அழகர்கள், அழகிகளுடைய திருமேனிகள். அதே சமயத்தில் நடிகைகள், நடிகர்களோட ஆத்மாவுக்கு ஐயோ தியானம் பண்ணுறது கஷ்டம், தியானம் பண்ணாலும் ஒன்றும் விசேஷமாக கிடைக்கப்படுது. அதனால் அதுக்கு சைஃபர் பாயிண்ட். இறைவனுடைய திருமேனி, இறைவன் அவனை தியானம் பண்ணுறது கஷ்டம், தியானம் பண்ணால் நல்லது கிடைக்கும். இறைவனுடைய திருமேனிக்கு ஒரு பாயிண்ட், இறைவனுக்கு ஒரு பாயிண்ட், நம்ம ஆத்மாவுக்கு 0 பாயிண்ட், நம்முடைய உடம்புக்கு ஒரு பாயிண்ட். இறைவனுடைய உடம்பு திருமேனிக்கு தியானம் பண்ணுவது எளிது, ஒரு பாயிண்ட்டு, தியானம் பண்ணினா நல்லது இன்னொரு பாயிண்ட், 2 பாயிண்ட். அதனால் இந்த போட்டியில் இறைவனுடைய திருமேனி, நாம் நம்முடைய திருமேனி, இன்று 4 பேர் பார்ட்டிசிபேட் நம்ம போட்டியில். மேக்சிமம் பாயிண்ட் வர்றது யார்? இறைவனுடைய திருமேனி. ஓஹோ, இதுவரை ஐபிஎல் மாதிரி பாயிண்ட் போட்டு சொல்லிட்டியா, இப்போ ஓகே தான். அதனால் இறைவனுடைய திருமேனி இருந்தால் 2 பாயிண்ட்டு, நம்முடைய திருமேனிக்கு 1 பாயிண்ட்டு, நம்முடைய ஆத்மாவுக்கு 0 பாயிண்ட்டு, இறைவனுடைய ஆத்மாவுக்கு 1 பாயிண்ட். ஆஹா, அந்த டேபிளில் டாப்பில் இருக்கிறது இறைவனுது. அதனால் சுபம் என்று சுபாஷன் என்று சொல்லுவோம். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு திருவேங்கடமுடையான் திருமேனியை ஜபித்தால், தியானம் பண்ணினால் நலமன்றி மற்றொன்று நமக்கு வராது. ஆகையினால நலந்தரும் திருமேனியை தியானம் பண்ணி இந்த திருநாமத்தை ஜபிப்போமாக. இதற்கு பின்னணி ஸ்லோகம். சுபாய பூயாதபி யஸ்ய மூர்த்தேஹே ஸ்மிருதி பரம் மோக்ஷமபி பிரயச்சேத் ஸ்வரங்கனா விக்கிரக சிந்தனாதி பந்தம் புனஸ்தேன சுபஸ்ஸ நாம்னா. இதற்கு தமிழ்: அவன் வடிவழகு மறவார் பிறவார், எனவே சுபமாம் வடிவம் உடையோன், அவன் பெயரும் சுபனது ஆமே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சுபாய நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।